மகளே கேரளா லாட்ரி கேசிங் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை நாளைக்கு என்ன ரிசல்ட்னு பார்க்கலாம். வீக்லி சார்ட் மெத்தடில் நம்ம எடுத்துருக்கோம். ஓகே, நாளைக்கு ஒரு 7 டேஸ் வச்சு ஆல் போர்டு அண்ட் ஏபிபிசி ஏசியும் பார்க்க போகிறோம். ஆல் போர்டு 7 எல்லாமே ஃபுல் வின்னிங் பார்க்க போகிறோம். பார்க்குற மாதிரி புதுசாக போகிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கங்க. அப்புறம் ஆளில் போட்டு வச்சுக்க மகளே. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மகளே. இன்றைக்கி வீக்லி சார்ட் மெத்தடில் உங்களுக்கு வின்னிங் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மக்களே 7 டேஸ் ரிசல்ட் வச்சு தான் நம்ம ஆல் போர்டு எடுக்க போகிறோம். எப்படின்னு பாருங்கள். அந்த 7 டேஸ் ரிசல்ட் பார்த்துங்க. இந்த 7 டேஸ் ரிசல்ட் செவ்வாய்க்கிழமை வீக்லி சார்ட் மெத்தடில் நம்ம 7 டேஸ் ரிசல்ட் நல்லா நோட் பண்ணிங்க. 255லேருந்து 954 வரைக்கும் நம்ம ஆல் போர்டு மெத்தட் எப்படி எடுக்குன்னு பாருங்கள். ஒரு 225 நான் ஃபஸ்ட்டில் இருக்கிற 3 நம்பர் நோட் பண்ணிங்க. இந்த 225 இதை வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். மக்களே 255 போட்டுக்கிறீங்க. பெருக்கல் மீண்டும் 255ன்னு போட்டுங்க. பெருக்கல் போட்டு அதில் கிடைக்கக்கூடிய முதலுக்கு நம்பர் நோட் பண்ணிங்க. அதை கடைசி இந்த முதல் நம்பரும் கடைசி நம்பரும் நல்லா நோட் பண்ணிங்க. 6 5 தான் அதுக்கு அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். நல்லா வீடியோ ஃபிட் பண்ணால் பார்த்தோன்னா புரியும். 6 5 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மகளே நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 6 5 சொல்லியிருந்தோம். ஆல் போர்டில் பார்த்துங்க 255 வச்சு எடுத்ததில் 6 5 ரெண்டுமே பாஸ் ஆகிடுச்சு. பார்த்துங்க 6 ஃபுல் வினிங்கே வந்திருக்குது. சொல்ல போனால் 6 5 வந்திருக்குது. ஓகே, அடுத்த நாள் 665 வச்சு நம்ம எடுக்க போகிறோம் ஆல் போர்டு நம்பர். மக்களே 665 வச்சு நம்ம எடுக்க போகிறோம். 665 பெருக்கல் 665 போட்டுக்கிறீங்க. அதுலேருந்து நமக்கு தேவையான நம்பர் இந்த கடைசி 4 5 மக்களே. இதுதான் அதுக்கு அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். ஓகே, வாங்க பார்க்கலாம். மக்களே நம்ம 665 வச்சு எடுத்ததில் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 4 5 கிடச்சிருக்குது. சி போர்டில் 4ங்க நம்பர் சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. ஓகே, நம்ம அடுத்தது 274 வச்சு நம்ம ஆல் போர்டு எடுக்க போகிறோம். நல்லா நோட் பண்ணிக்க. 274 பெருக்கல் 274 போட்டுக்கிறோம். நமக்கு தேவையானது 7 6 மக்களே. 7 6. ஓகே, அடுத்து என்ன ரிசல்ட்னு பார்க்கலாம். மக்களே நம்ம 7 6 சொல்லியிருந்தால் பார்த்துங்க. ரிசல்ட்டில் 6ம் பாஸ் ஆகிடுச்சு, 7ம் பாஸ் ஆகிடுச்சு. பார்த்துங்க 2 நம்பருமே பாஸ் ஆகிடுச்சு. ஏ போர்ட்லேயும் பாஸ் ஆகிடுச்சு, சி போர்ட்லேயும் பாஸ் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம 637 வச்சு அடுத்த நாளுக்கான என்ன ரிசல்ட்டு ஆல் போர்டு வருதுன்னு பார்க்கலாம். மக்களே 637 போட்டுக்கிறீங்க. பெருக்கல் 637 போட்டுக்கிறீங்க. நமக்கு தேவையான நம்பர் 4 9 மக்களே. 4 9 637 வச்சு எடுத்ததில் 4 9 மக்களே. நம்ம 637 வச்சு எடுத்ததில் 4 9 கொடுத்துருந்தாங்க. 4 9 2 நம்பருமே ஆல் போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. பார்த்துங்க 4 9 2 நம்பருமே சூப்பராக பாஸ் ஆகிடுச்சு. பார்த்துங்க. ஓகே, அடுத்தது 494 வச்சு அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் பார்க்கலாம். 494 போட்டுக்கிறீங்க. பெருக்கல் 494 போட்டுக்கிறீங்க. அதுலேருந்து வரக்கூடிய முதல் நம்பர் கடைசி நம்பர் 2 6 எடுத்துக்கிறீங்க. அதுக்கு அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் இதுதான் மக்களே. நல்லா நோட் பண்ணிக்கங்க. மக்களே நம்ம 494 வச்சு எடுத்ததில் 2 6 சொல்லியிருந்தோம். அது 2ங்க நம்பர் சி போர்டில் ஒரு சூப்பரான வின்னிங் ஆகிருக்குது. ஓகே, அடுத்தது நம்ம 192 வச்சு அதுக்கு அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். 192 பெருக்கல் 192 போட்டுக்கிறீங்க. அதை கிடைக்கக்கூடிய நம்பர் என்ன, 3 6 3 4 கடைசி நம்பர் முதல் நம்பர் தான் நமக்கு தேவையானது. 3 4 நல்லா நோட் பண்ணிக்கங்க. 3 4. ஓகே, வாங்க பார்க்கலாம். மக்களே நம்ம 192 வச்சு எடுத்ததில் 3 4ங்கிற ரிசல்ட் வந்திருக்கு. நமக்கு தேவையான 4ங்க நம்பர் சி போர்டில் சூப்பரான ஒரு வின்னிங் ஆகிருக்குது. ஓகே, அடுத்த நாள் 954 வச்சு நம்ம ஆல் போர்டு எடுக்க போகிறோம். 954 பெருக்கல் 954 மக்களே. இதிலேருந்து கிடைக்கக்கூடிய நம்பர் என்ன, 9 6 தான் நாளைக்கான 16ஆம் தேதிக்கான ஆல் போர்டு. ஓகே, மக்களே 954 வச்சு எடுத்ததில் நமக்கு தேவையானது 9 6 தான் நாளைக்கான ஆல் போர்டு மக்களே. நல்லா நோட் பண்ணிங்க. 9 6. ஓகே, நாளைக்கு கண்டிப்பாக டபுள்ஸ் 16ஆம் தேதி டபுள்ஸ் கண்டிப்பாக வாய்ப்பு நிறையா இருக்குது. டபுள்ஸ் கண்டிப்பாக வரும். ஓகேவா, உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துங்க. நாளைக்கு டபுள்ஸ் கண்டிப்பாக உறுதியாக 100% நம்ம கெஸ்ஸிங்கில் காட்டுறது மக்களே. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துங்க.
96. அடுத்தது ஏபிபிசிஎஸ்சி பார்க்கலாம். மக்களே, ஏபிபிசிஎஸ்சியில் நம்ம 3 டேஸ் ரிசல்ட் வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். நாளைக்கு என்ன ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கங்க. முதல் நம்பர் பார்த்துங்க 918 494. மக்களே, 918 494 போட்டுக்கிறீங்க. இங்கே இருக்கிற இன்னுன்னு இருக்குல்ல, இன்னுங்கிற பட்டன் அமைத்தி 99ன்னு போட்டுங்க. அதில் இருக்க கடைசியாக இருக்க நம்பர் 2 நம்பர் எடுத்துங்க. 92 29 அதை ரொட்டேட் பண்ணால் 92 சிங்கிள் நம்பர் தான், 2 நம்பர் தான் கொடுப்போம். ஓகே, 2992 தான் அதுக்கு அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு ஏபிபிசி நம்பர். மக்களே, 2992 என்ன வருதுன்னு பார்க்கலாம். மக்களே, நம்ம 918 494 வச்சு எடுத்ததில் ஏபிபிசியில் 2992 சொல்லியிருந்தோம். 92 பிசியில் ஒரு சூப்பரான வின்னிங் ஆகிருக்குது. ஓகே, நம்ம அடுத்தது 252 192 இதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏபிபிசிஎஸ்சி பார்க்கலாம். 252 192 போட்டுக்கிறீங்க. 99 போட்டுக்கிறீங்க. மக்களே, அதுலேருந்து கடைசியாக இருக்கிற நம்பர் நல்லா நோட் பண்ணிங்க. 45 அதை ரொட்டேட் பண்ணால் 54. மக்களே, 45 54 தான் நாளைக்கான ஏபிபிசி நம்பர். நல்லா நோட் பண்ணிங்க. 45 54. மக்களே, நம்ம 252 192 வச்சு எடுத்ததில் 45 54 வந்திருக்கு. நமக்கு பிசியில் 54 சூப்பரான ஒரு வின்னிங் ஆகிருக்குது. ஓகே, அதுக்கடுத்த நாள் 998 954 வச்சு நம்ம ஏபிபிசிஎஸ்சி எடுக்க போகலாம். 998 954 அதை நம்ம என்ன பண்ணுறோம், போட்டு 99 போட்டுக்கிறோம். அதுலேருந்து கடைசியாக இருக்கிற நம்பர் பாருங்கள். ஓகே, வெயிட்டிங் நம்பர் தப்பாக போட்டுருக்கேன், சாரி மக்களே. 992 8 2 போட்டு 998 954 போட்டு 99 போட்டுருங்க. அது கடைசியாக இருக்கிற நம்பர் 71. அதை நம்ம 71 ரொட்டேட் பண்ணால் 17. மக்களே, அதுதான் நாளைக்கான 16ஆம் தேதிக்கான ஏபிபிசி நம்பர். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மக்களே, நாளைக்கு 16ஆம் தேதிக்கான ஏபிபிசி நம்பர் பார்த்துங்க 71 17 தான் நாளைக்கு. நம்ம ஆல் போர்டில் என்ன சொல்லியிருந்தோம் 96. மக்களே, 96 சொல்லியிருந்தோம். ஏபிபிசியில் 71 17. அதை நம்ம என்ன பண்ணுறோம் 917 ஒரு பாக்ஸு, 617 ஒரு பாக்ஸ். மக்களே, நல்லா நோட் பண்ணிங்க. 2 நம்பர் பாக்ஸ் நம்பர் ட்ரை பண்ணிங்க. 917 617 உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ப்ளே பண்ணிக்கங்க. நாளைக்கு கண்டிப்பாக டபுள்ஸ் வர மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்தாலும் மேட்ச் பண்ணிக்க மக்களே, உங்களுக்கு கணக்கில் வந்துச்சுன்னா.